உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டும் உங்களை இந்த ரிவைவல் வர்ஷிப் மற்றும் ரிவைவல் நைட் மூலமாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேச போகிற வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுப்போம். மத்தேயு 20வது அதிகாரம் 26வது வசனம். உங்களில் எவனாகிலும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாயிருக்க கடவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்குது. மனுஷனாய் பிறந்த மனிதர்களாய் பிறந்த ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது. என்ன தெரியுங்களா? அவங்க பெரிய ஆளாக இருக்கணும். அவங்க இருக்கிற ஆஃபீஸில், அவங்க செய்கிற பிஸ்னஸில், அவங்க இருக்கிற துறையில், ஏன் அவங்க செய்கிற ஊழியத்தில், அவங்க பண்ணுற ஊழியத்தில் என்னவாக இருக்கணும்னா அவங்க எல்லாருமே பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்ற ஆசை இருக்குது. அந்த ஆசை தப்பே கிடையாது பாருங்க. அப்படி தான் ஆண்டவர் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கும் போது பார்த்தீங்கன்னா, நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். எல்லா இடத்துலையும் தேவனுடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கும் போது, நீ கடற்கரை மணலை போல பெருகுவ, வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருகுவ, உன் எல்லைகள் பெரிதாக இருக்கும், உன் சமாதானம் பெருசாக இருக்கும், உன் சந்தோஷம் பெருசாக இருக்கும் தான் ஆண்டவரே எல்லாரையும் பிளஸ் பண்றாரு பாருங்க. ஆண்டவருக்கே பெருசா இருக்கணும் அப்படின்றது தான் ஆசை தன்னுடைய ஜனங்கள். ஏன்னா அவர் பெரியவர். கர்த்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் பெரியவர். அல்லேலூயா. அவர் பெரியவராய் இருப்பதினால் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் எல்லாவற்றிலும் பெரியவர்களாய் இருக்க அவர் ஆசைப்படுகிறார். இந்த வேதாகமத்தில் கூட பார்த்தீங்கன்னா, அவரை பின்பற்றியவர்கள் எல்லோரும் அனைவரும் பெரியவர்களாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்தார்கள். பிரியமானவர்களே, பெரியவர்களால் தான் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆனால் அந்த பெரியவர்களின் ஆரம்பம் மிகவும் சிறியதாய் இருந்தது, சின்னதாய் இருந்தது. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஆரம்பம் அற்பமாக தான் இருக்கும், ஆனால் முடிவு பார்த்தீங்கன்னா அது சம்பூரணமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்படிதான் அந்த வேதத்தில் இருக்கிற எல்லாருடைய ஆரம்பமும் முடிவும் இருந்தது. ஆரம்பம் சின்னதாக இருந்தது, ஆனால் முடிவு அது பெருசாக இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஆசை என்ன தெரியுங்களா? நம்ம பெருசா இருக்கணும்ன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்குது. அப்ப பாருங்க, அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால், விரும்பாதன்னு சொல்லல, நீ பெரியவனெல்லாம் ஆகக்கூடாதுப்பா, விரும்பாத, நீ பெருசா ஆகணும்னு விரும்பாதன்னு வேதம் சொல்லல. வேதம் என்ன சொல்லுதுன்னா, எப்பா நீ பெருசா ஆகணும்னு நினைக்கிறியா? பிரியமானவர்களே, உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. ரொம்ப நாளா பெருசாகணும் நீங்க நினைக்கிறீங்க. உங்க தொழில் பெருசாகணும்னு நினைக்கிறீங்க, உங்க சபை பெருசாகணும்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய சுகம், செழிப்பு, ஆரோக்கியம், கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற அழைப்பு அது பெருசா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா அது ரொம்ப நாளாவே சிறுசாகவே இருந்துகிட்டு இருக்கு. காரணம் என்ன? அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க. அவன் உங்களுக்கு
பணிவிடைக்காரனா இருக்க கடவன். நான் ஒரு ஆஃபீஸில் யாராவது ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆள் மாதிரி நான் தான் எல்லாரும் பெரிய ஆள் நினைக்கணும், என்னை மதிக்கணும் அப்படின்னு நினச்சா என்னமா செய்வாங்க? தன்னை ஒரு பெரிய ஆள் மாதிரி காட்டிக்குவாங்க, தன்னை ஒரு ஜீனியஸ் மாதிரி காட்டிக்குவாங்க, தனக்கு தான் இந்த ஆஃபீஸில் எல்லாமே தெரியுன்ற மாதிரி காட்டிக்குவாங்க. அதே தான் ஊழியத்தில் சொல்கிறேன். ஊழியத்தில் நான் ஒரு பெரிய ஊழியக்காரனாக இருக்கணும், நான் தான் ஒரு பயங்கரமான ஊழியக்காரனாக இருக்கணுன்றதுக்காக தன்னை எந்த அளவுக்கு உயர்த்தணுமோ அந்த அளவுக்கு உயர்த்தி காட்டுவாங்க. ஆனால் வசனம் என்னவா சொல்லுது? இங்கே பாருங்க, லூக்கா 18:14 சொல்லுது, தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். இங்க பாருங்க, லூக்கா 18 சொல்லுது, தன்னை உயர்த்துகிறவன் எவனும், அவன் யாரா இருந்தாலும், எல்லாரும் தன்னை உயர்த்துகிற எவனோ, அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் யாரா இருந்தாலும் பரவாயில்ல. இன்னொன்று சொல்றேன், தன்னை உயர்த்துகிற எல்லாரும் அவர்கள் என்ன செய்வாங்க? தாழ்த்தப்படுவார்கள். பிரியமானவர்களே, சாதாரண உலக பிரகாரமான ஆட்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய செய்திகள் நம்ம கேட்டிருப்போம். எத்தனையோ துறைகளில் டாப்பில் இருந்தவங்க என்ன இந்த கடவுளே நினைச்சாலும் என்னை கீழே தள்ள முடியாதுன்னு சொன்னவங்க, அவங்க இருந்த இடமே தெரியாமல், அடையாளம் தெரியாமல் போன கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்? இந்த சாத்தான், அதுதான் அவன் நேச்சர். அவன் என்ன பண்ணான்? வானங்களுக்கு மேலே என் சிங்காசனத்தை போடுவேன், கர்த்தருக்கு மேலே தன்னை உயர்த்த பார்த்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மேலே தன்னுடைய நாமம் வரணும்னு ஆசைப்பட்டான். அவரை காட்டிலும் எல்லாரும் தன்னை வணங்கணும்னு நினைச்சான். தன்னை உயர்த்த அவன் எப்பொழுது நினைத்தானோ அவன் அப்பொழுதே தாழ்த்தப்பட்டான். இன்னைக்கு என் லைஃப் நான் தூக்க பார்க்குறேன் பிரதர், நான் தூக்கி என் வாழ்க்கையை வச்சிடலாமான்னு பார்க்குறேன், என்னை எப்படியாவது உயர்த்திடலாமான்னு பார்க்குறேன், என்னை இந்த உலகம் திரும்பி பார்க்க வைக்கிறதுக்கு நான் ஏதாவது செஞ்சிடலாமான்னு பார்க்குறேன், என்னை இந்த கிறிஸ்துவ உலகம் திரும்பி பார்க்கணும், அதுக்காக ஏதாவது புதுசாக ஒன்று செஞ்சிடலாமான்னு பார்க்குறேன், என்னை எப்படியாவது உயர்த்துவதற்கு, என்னை நான் தூக்கி ஹைலைட்டாக வைப்பதற்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது, என்கிட்ட இருக்கிற தாளந்து எதையாவது வச்சு நான் என்னை உயர்த்திக்கலாமான்னு பார்க்குறோம். பிரியமானவர்களே, அதான் வசனம் சொல்லுது, தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். ஏன்னா இந்த உயர்த்துகிறது இருந்துயா தெரியுமா? பிதாவாகிய தேவன் தான் நம்மை உயர்த்துகிறவர். அது அவருடைய பாட்டு, அது அவர் செய்ய வேண்டிய வேலை. உயர்த்த மாட்டேன்னு ஆண்டவர் எங்கேயும் சொல்லலை. பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளை உயர்த்த அவர் மிகவும் ஆசையாக இருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் லைஃப்ல உயர்வு வராமல் இருக்கு, சக்சஸை பார்க்காம இருக்கிறீங்க, மற்றவங்களுடைய சக்சஸை பார்த்து ஏங்குறீங்க, பரிதபிக்கிறீங்க, ஆண்டவர்கிட்ட கெஞ்சுறீங்க, ஆண்டவர்கிட்ட போராடுறீங்க. ஏதாவது செஞ்சு சக்சஸ் பண்ணிடலாமா? கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதாவது பண்ணி முன்னாடி வரலாமான்னு பார்க்குறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் உலகத்திலே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் செஞ்சால் அப்படி கொஞ்சம் மேலே வர மாதிரி இருக்கும். கடைசியில் வேத வசனம் மாதிரி தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான்ற மாதிரி இந்த உலகத்திலே சொல்கிறேனே, டைட்டானிக் கப்பலை அதை வடிவமைச்சவர் சொன்னாராம், கடவுளே நினச்சாலும் இந்த கப்பலை உடைக்க முடியாதுன்னு, ஒன்றும் ஆகாதுன்னு. அது முழுகிடுச்சு. இந்த ஒரு துறையில், மியூசிக் இசை துறையில் டாப்பில் இருந்தவர் சொன்னார், என்ன சொன்னார்? என்னுடைய இசையை தான் கேட்கணுன்றது தமிழ்நாட்டு மக்களின் தலையெழுத்துன்னாரு. கடைசியில் அவர் தலையெழுத்தே மாறிடுச்சு. ஒவ்வொரு துறையில் டாப்பில் இருந்தவங்களாம் பார்த்துக்கலாம், அவங்களாம் தங்களை உயர்த்தி சொன்னாங்க, நான் தான் இந்த துறையில் கிங்கு அப்படின்னு எவனாவது சொன்னானா நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்க, அடுத்த கொஞ்ச நாளில் அவன் தரைமட்டமாகிறத நீங்கள் பார்ப்பீங்க. இது ஏன் நடக்குது தெரியுமா? இந்த உலகத்தில் இது ஏன் தெரியுமா நடக்குது? ஏனென்றால் இந்த வேதத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது, அதனால் தான் அது நடக்கிறது. பிரியமானவர்களே, உலகத்துக்கே அப்படின்னா ஆவிக்குரிய உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற, தேவனுக்காய் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிற நமக்கு அது எப்படி பாருங்க? நமக்கு அது எப்படி?
ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தவனை உயர்த்துவதும் அவனை தாழ்த்துவதும் கர்த்தரின் கரத்தில் இருக்கிறது. ஒருத்தவனை உயர்த்தணும்னு நினைச்சிட்டாருன்னா அவன் குடும்பமே அவனை பிடிச்சி இழுத்தாலும், அவன் குடும்பமே அவனை குழியில போட்டாலும், அவன் குடும்பமே அவனை வித்து போட்டாலும், அவன் மேல வீண் பழி சுமத்தப்பட்டாலும், அவன் சிறைச்சாலையில போனாலும் அவனை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து வைக்கிறவர் தான், உயர்த்துகிறவர் தான் கர்த்தாதி கர்த்தர். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இதுதான் நம்மளையே நம்ம உயர்த்திக்க பார்க்காதீங்க. இந்த உயர்த்துறதுன்றது யாருடைய வேலை? கடவுளின் வேலை. கடவுள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அது. ஆனால் என்ன பண்ணுறோம்? கர்த்தர் எப்போ பிரதர் நம்மளை உயர்த்துறது? எவ்வளோ நாள் தான் பொறுத்து இருக்கிறது? நம்மளே கொஞ்சம் உயர்த்திக்க வேண்டியது தான். அவர் என்னைக்கு உயர்த்துறது? வசனம் சொல்லுது இல்லைங்களா, ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கணும். பாருங்க, 1 பேதுரு 5:6 ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்க. ஏற்ற காலத்தில், சரியான காலத்தில் உயர்த்துவார், உங்களை பெரிய ஆளாக ஆக்குவார். எனக்கு என்ன ஆச்சுன்னா, பெரிய ஆளாக ஆக மாட்டேங்கிறோம் பிரதர், ஏதாவது செஞ்சிடணும். வசனம் சொல்லுது, 1 பேதுரு 5:6 சொல்லுது, ஏற்ற காலத்தில், சரியான காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி. யாருங்க உயர்த்துறது? நீ உன்னை உயர்த்தி கொள்ளும்படி சொல்லல. வசனம் சொல்லுது, அவர் உங்களை உயர்த்தும்படி. அல்லேலூயா. ஏற்ற காலம் வரும். அந்த ஏற்ற காலத்தில் நம்மளை உயர்த்தி கொள்வது அல்ல, அந்த ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. அவர் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்திற்குள், அவரோட கைகளுக்குள் எப்படி தெரியுமா இருக்கணும்? அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. பெருமையாக இருக்கக்கூடாது. இந்த அடங்கி இருக்கிறவன் தன்னை தாழ்த்தி போவான். இந்த அடங்காமல் இருக்கிறவன் அவன் என்னமா செய்வான்? அவன் தான் தன்னை எப்படி உயர்த்தி கொள்ளலாம். இந்த தன்னை உயர்த்தி கொள்வது என்பது சாத்தானினுடைய குணம். சாத்தானுடைய குணம். சாத்தான் தான் சொன்னான், நான் வானங்களுக்கு ஏறுவேன், அங்கே என் சிங்காசனத்தை போடுவேன் அப்படின்னு சொன்னான். தன்னைத்தானே உயர்த்தி கொண்டான், அதனால தான் விழுந்தான். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகள், யாருக்கும் இந்த குணம் இருக்கக்கூடாது. பாருங்க, அவர் சமூகத்தில் அவர் பிரசன்னத்தை என்ஜாய் பண்ணி, அவர் வசனத்தை தியானித்து, அவரோடுள்ள உறவுல வாழ்ந்து கொண்டு, அவர் செய்கிற ஊழியத்தை செய்து கொண்டு, மனுஷங்க பார்க்குறாங்க, பாராட்டுறாங்க, அதை பற்றிலாம் கவலைப்படாம, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உனக்கு வைத்திருக்கிற சந்தோஷத்துக்குள் பிரவேசின்னு என் பிதாவாகிய தேவன் சொல்ல வேண்டிய ஒரு நாளுக்காக அந்த நாளை நினைத்து கொண்டு இங்கு உண்மையாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. பார்த்தீங்களா? அவங்களுக்கு ஒரு ஏற்ற காலம் இருக்குங்க. அவங்கள எங்க எதுல உயர்த்தணும்னு ஆண்டவருக்கு தெரியும். இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? இப்போ எனக்கு வச்சிருக்கிறாருன்னா ஆண்டவர் என்ன ஒரு இடத்துல உயர்த்தணும்னு வச்சிருப்பாரு. அது அவருக்கு தெரியும், எனக்கு தெரியாம இருக்கலாம். நான் என்னமா பண்ணிடுறது? வேற இடத்துல போய் என்னைய நான் உயர்த்திக்கிறது. அது ஆண்டவர் விரும்ப மாட்டாரு. நான் உன்னை அங்க வைக்கலப்பா, நான் அந்த இடத்துல உன்னை வைக்கல, அங்கே உன்னை கொண்டு போகிறது என் சித்தம் இல்லை, நான் உன்னை இங்கே உயர்த்தணும்னு நினைக்கிறேன். இங்கே வா, உன்னை உயரத்துக்கு கொண்டு போகிறேன், எவ்வளவு பெரியவனாக்குற சொன்னார் இல்லையா? உங்களில் எவனாகிலும் பெரியவனா இருக்க விரும்பினால். யாராவது விரும்புகிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, யாருக்காவது பெருசாக இருக்கணும்னு ஆசையாக இருக்குதா? எல்லாத்துக்கும் இருக்குதுல்ல. அதான் ஆண்டவர் கேட்குறாரு, யாருக்காவது பெருசாக இருக்கணும்னு ஆசை இருக்குதா? ஆசை தப்பே இல்லை, விரும்பு. நீ பெரியவனா இருக்க விரும்பு, ஆனால் அந்த ஆசை உனக்குள்ளே இருக்கட்டும், அது தப்பு இல்லை. அப்படி இருக்கணும்னா நீ பெரியவனா ஆகணும்னு நீ நினச்சினா உனக்கு என்னை எப்படி இருக்கணும் தெரியுமா? வசனம் சொல்லுது, அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். அல்லேலூயா. நீ பெரிய ஆளாக இருக்கணும்னு நினைக்கிறியா? யாருக்கு முன்னாடி? அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுப்பா. அவங்களுக்கு முன்னாடி உங்களை தாழ்த்துங்க. தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். நெஞ்சை விரிச்சுக்கிட்டு அப்படியே பயங்கர பெருமையில் இருக்கிறது இல்லை. பாருங்க, ஹம்பிள்னஸ் நம்ம இருதயத்தில் இருக்கணும்.
நம்ம இருதயத்தில் இருக்கணும். அதாவது அடுத்த வசனம் சொல்லிட்டு பாருங்க, உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். நான் தான் ஃபர்ஸ்ட் வரணும். எல்லாத்துக்கும் ஆசை, பிரதர் எல்லாத்துலேயும் நான் தான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னா ஆண்டவர் என்னமா சொல்றாரு, நீ ஃபர்ஸ்ட் வரணும்னு நினைக்கிறதும் தப்பு இல்லைன்றாரு. என்ன சொல்றாரு, நீ பெரியவனா இருக்கணுமா இருந்துக்கோ, நீ முதன்மையானவனா இருக்க வரணுமா அதுக்கு தடனா நான் சொல்லலையே, அது பாவம்னு நான் சொல்லலையே, அது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லலையே, நீ முதன்மையா இருக்கணும் வரியா. இருக்கிற 12 டிசைபிள்ஷிப்ல நீ தான் டிசைபிள்ஸ்ல நீ தான் ஃபர்ஸ்ட் முதல் சீசனா இருக்கணும்னு விரும்புறியா, பிரச்சனையே இல்லைப்பா, ஆனால் ஒன்று செய்யணும்ப்பா. என்னம்மா நீ செய்யணும்? அவர் சொல்றாரு, உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவர் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். ஹல்லேலூயா. இங்கே தான் இடிக்குது இல்லை, இங்கே தான் இடிக்குது. எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்துகிறோமோ, எந்த அளவுக்கு கடவுளுக்கு முன்பாக தாழ்த்தி மனிதர்களுக்கு முன்பாக பெருமையா இல்லாம. பிரியமானவர்களே, நம்ம பெரியவன், நான் பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சிட்டோம்னா ஜனங்களை நம்ம நேசிக்க முடியாது, நம்ம சிநேகிக்க முடியாது, ஜனங்கள் மேல நம்ம அன்பு காட்ட முடியாது, அந்த அன்பு போயிடும். பெரியவன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டாலே, எல்லாருக்கும் நான் பெரியவன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டாலே ஜனங்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. மத்தேயு 20:28, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். ஹல்லேலூயா. நமக்கு சொல்லி கொடுக்கிற கடவுளே என்னமா செய்கிறாரு, எப்பா இதெல்லாம் நான் ஏன் சொன்னேன், உன்னை உயர்த்தாத, உன்னை தாழ்த்து, தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். நான் ஏன் சொன்னேன்னா அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து காட்டியிருக்கிறேன், அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இங்கே பாருங்க, ஏசப்பா என்ன சொல்கிறாரு, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல், நான் பெரிய ஊழியக்காரன்பா, நான் பெரிய கடவுள்பா, வாங்க எல்லாரும் வந்து எனக்கு ஊழியம் செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம். ஏசப்பா வாப்பா வந்து 4-5 பேருக்கு கை கால் அமைக்க விடுங்க, வாங்க எனக்கு தொண்டு செய்யுங்க, வாங்க தண்ணி எடுத்து கொடுங்க, ஃபுட் எடுத்து கொடுங்க, நான் ஒரு மிகப்பெரிய கடவுளின் மகன், நான் வந்திருக்கிறேன், நான் ஊழியம் செய்ய, வாங்க எனக்கு எல்லாம் அடிமைகளாக இருங்க, வாங்க எனக்கெல்லாம் வேலைக்காரர்களாக இருங்க, வாங்க எனக்கெல்லாம் ஊழியக்காரர்களாக இருங்க, வாங்க அப்படின்னு சொல்லலை. அவ்வளோ பெரிய கடவுளே தன்னை தாழ்த்தி வரும்போது அவர் என்ன சொல்கிறார், என்ன செய்கிறார்னா, அவர் ஊழியம் செய்யும்படி வந்தார், அவர் பணிவிடை செய்யும்படி வந்தார். மேலே சொன்னாங்க பார்த்தீங்களா, எவராது நீ பெருசாக இருக்க விரும்பினா பணிவிடைக்காரனாக இருக்க கடவுன்னு சொன்னார்ல. ஏன்னா இவர் ஜனங்களுக்கு அந்த சராசரங்களை படைத்த கர்த்தாதி கர்த்தர் ஜனங்களுக்கு பணிவிடை செய்ய வந்தவர். ஹல்லேலூயா. பணிவிடை செய்ய, உதவி செய்ய வந்தவர். அடுத்த வசனம், நீ ஃபர்ஸ்டா இருக்க எவனாவது உங்களுக்கு முதன்மையா இருக்க விரும்பினால் உங்களுக்கு ஊழியக்காரனா இருக்க கடவுள்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா வசனம். அவர் ஊழியம் செய்யும்படி வந்தவர். ஏன் அதை சொல்றாரு? அவர் ஏன் சொல்றாரு, எப்பா நீ பணிவிடக்காரனா இரு, என்னுடைய ஊழியக்காரன், நீ ஊழியம் செய், ஜனங்களுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணு, அவங்களுக்கு பணிவிடை செய் அப்படின்னு சொல்றாருன்னா அவரே அதுதான் செஞ்சாரு. ஹல்லேலூயா. அவர் அப்படிதான் வாழ்ந்தாரு, அவர் அப்படிதான் இருந்தாரு, அதனால்தான் அவர் சாதிச்சாரு, அவர் அழைப்பை நிறைவேற்றினார். அதனால்தான் அவர் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பெற்றார். பிதா அவரை உயர்த்தி வைத்தார். ஹல்லேலூயா. இங்க அவரை தாழ்த்தினார்ல, இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார்ல, தன்னை தாழ்த்தின இயேசுவை ஆண்டவராகிய பிதாவாகிய தெய்வம் எல்லா நாமத்திற்கும் மேலாக உயர்த்தி வைத்தார். இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் தன்னை தாழ்த்தினார். பிதாவாகிய தேவன் அந்த தாழ்மையை பார்த்து எல்லாவற்றையும் விட, எல்லாரையும் விட, எல்லா நாமத்தை விட அவரை உயர்த்தி வைத்தார். அதை தான் நான் சொன்னேன், அவரால் உயர்த்தப்பட வேண்டும். மனுஷன் உயர்த்தின மாதிரி இருக்கும், நான் என்ன உயர்த்திக்கிட்டா நான் என்ன உயர்த்தின மாதிரி இருக்கும். ஆனா கடவுள் ஒருவரை உயர்த்தினால் அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க பிரதர்
ஆண்டவர் உயர்த்தது என்ன பிரதர், நான் என்ன கொஞ்சம் உயர்த்திக்கிறேன் அப்படின்னு நீங்க முயற்சியில் உங்க தாளந்தில் கொஞ்சம் உயர்த்திக்குவீங்க. அந்த உயர்வு ஒரு ரகம் இல்லை. உங்களுடைய சொந்த பந்தம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க, நீங்க ஒரு பாஸ்டரோட சன்னுன்றனால வர உயர்வு, அது ஒரு ரகம். ஆனா எல்லாவற்றை காட்டிலும் எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு ரகம் இருக்கு. அது என்ன தெரியுமா? கண்ட சராசரங்களை படைத்த மெய்யான தேவனாகிய கர்த்தர், நம் பிதாவாகிய தெய்வம் நம்மளை உயர்த்துவார் பாருங்க. அந்த உயர்வு தான் உயர்வு. அல்லேலூயா. அதுதாங்க உயர்வு. அப்படி ஒரு உயர்வு உங்கள் அனைவருக்கும் காத்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு பெரிதான அழைப்பு எல்லாருக்கும் காத்து கொண்டிருக்கிறது. அதுக்குள்ள என்ட்ராகுங்க. நம்ம உயர்த்திக்கிறது வேஸ்ட், அது குப்பை. அது குப்பைன்னு எண்ணுகிறன்றாரு பவுலு. அதை விட்டுட்டேன்றாரு பவுலு. அது வேணாம், எனக்கு அது உதவாது. என்னையே நான் உயர்த்திக்கிற சில காரியங்கள் அது எனக்கு உதவாது, அது வேஸ்ட். அந்த குப்பையை எடுத்துக்கிறோம். நமக்கு சிங்காரம் இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு கர்த்தரின் உயர்வு இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் ஒருவனை பெருசாகிறது பாருங்க. இப்ப நான் ஒரு காரியத்தை பெருசாகிறதுக்கும் இல்லை என்னோட வலிமையான ஒரு மனிதன் ஒரு காரியத்தை பெருசாகிறதுக்கும் கர்த்தர் ஒரு காரியத்தை பெருசாக்கிறதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை பெரியவர்களாக ஆக்க ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. எனக்கு ஒரு ஆசை, ஆண்டவரே நான் என்ன பெருசாக்கிக்கிறது இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க என் சொந்த பந்தம் என்ன பெருசாக்குறது இல்லை, நீங்க என்ன பெருசாக்குங்க. அல்லேலூயா. அதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆனாலும் பரவாயில்ல, அதுக்கு எவ்வளவு காலங்கள் ஆனாலும் பரவாயில்ல, ஏற்ற காலத்தில் நீங்க செய்வீங்க. எனக்கு நல்லா தெரியும், ஏற்ற காலத்தில் நீங்க நல்லா செய்வீங்கன்னு தெரியும். சரியான நேரத்தில் செய்வாருங்க, சரியான நேரத்தில் செய்வாரு. குழிக்குள்ள போடும் போது செய்யல, குழியிலிருந்து தூக்கும் போது செய்யல, கொண்டு போய் விற்கும் போது செய்யல, அவன் ட்ரெஸ்ஸை உரிக்கும் போது செய்யல, அவன் வீணாய் குற்றம் சாட்டப்படும் போது செய்யல, அவன் மேல வீண் பழி சுமத்தப்பட்டு சிறையிலே தள்ளப்படும் போது செய்யல, சிறைச்சாலையிலே ஒருவனுக்கு உதவி செய்து அவன் உயிரை காப்பாற்றிய போதும் செய்யல. 2 வருஷம் அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு நாள், அவன் அறியாத ஒரு நாள், அவன் நினைச்சு கூடும் பார்க்காத ஒரு நாள்ல, அந்த நாள் கர்த்தரின் பார்வைக்கு ஏற்ற நாளா இருந்தது. அந்த நாள்ல செஞ்சாருங்க. அந்த நாள்ல செஞ்சதுனாதான் உலகத்துக்கே அவன் ஆசீர்வாதமா மாறினான். யோசேப்பு அந்த மாதிரி நான் செய்யறது, நான் உயர்த்திக்கிறது எனக்கு மட்டும் ஆசீர்வாதமா இருக்கலாம். ஓகே, நான் அதை கூட ஒத்துக்கிறேன். இல்லை 4 பேர் செஞ்சு நம்மளை உயர்த்துறது இருக்கே, ஒரு டீம் சேர்ந்து நம்மளை உயர்த்துறது இருக்கே, அது கூட ஒரு 4 பேர்த்துக்கு பிரயோஜனமாக இருந்துட்டு கூட போகும் பாருங்க. இல்லை நான் சொல்லலை. ஆனால் அந்த கர்த்தர் ஒருத்தனை உயர்த்தினார்னா அவன் தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பான், இந்த உலகத்துக்கே ஆசீர்வாதமாக இருப்பான், இந்த உலகத்தையே போஷிப்பான். அது மாத்திரமில்லை, தேவனுடைய ராஜ்யத்துக்காய் அவன் எல்லாவற்றையும் செய்வான். அவன் பிறப்பின் நோக்கத்தை நிறைவேற்றுவான். அல்லேலூயா. பிதாவாகிய தெய்வம் அவன் மேல வச்சிருக்கிற அழைப்பை அவன் நிறைவேற்றுவான். அழைப்பை நிறைவேற்றுவான். இதுதான் தேவை, இதுதான் தேவை. பெருசாகணும், ஃபர்ஸ்ட் வரணும், இருக்கட்டும், எல்லாம் நடக்கும், சரியான நேரத்தில் நடக்கும். இந்த வேதத்தில் அப்படி அவரை நம்பி வந்தவன் எவனும் லாஸ்டா போனதா சரித்திரம் இல்லைங்க, சரித்திரம் இல்லை. அவங்க நம்பி வந்தவங்க எல்லாமே ஃபர்ஸ்டாக இருந்தாங்க, பெஸ்டாக இருந்தாங்க, யாரும் ஒஸ்டா இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க. அடுத்தது பிலிப்பியர் 2:6-7 பார்க்குறோம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். யாருங்க இவரே தேவனுடைய ரூபமாக இருக்கிறாரு. அப்படி இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். தெய்வம் மனுஷ சாயலானார், இந்த மனுஷனை தெய்வ சாயலாக்க. அல்லேலூயா.
எப்படி கனெக்ட் ஆகுது நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? பிலிப்பியர் 2:6-7 என்ன சொல்லுதுன்னா, தெய்வம் தெய்வ ரூபமானவர். அவர் என்ன ஆனார்? தெய்வம் மனுஷ சாயலானார். எதற்காகப்பா மனுஷ சாயலானார்? இந்த மனுஷ சாயல இருக்கிறவனை தேவ சாயலாய் மாற்றுவதற்காக. அந்த தெய்வம் அந்த தெய்வத்துவத்தின் ரூபத்தை இழந்தது. ஹல்லேலூயா! எதற்காக? எனக்காக, உங்களுக்காக அந்த தெய்வ ரூபத்தை நமக்கு தருவதற்காக. இந்த மனுஷ சாயல் பிடிக்கல அவருக்கு. அதனால இந்த மனுஷ சாயலை நான் நீக்கிறோம். இவனை கடவுள் போல மாத்தணும்னா நான் மனுஷனா மாறி அவனை கடவுளாக்கிறேன்ட்டாரு. அல்லேலூயா! எவ்வளவு பெரிய அன்புங்க, எவ்வளவு பெரிய அன்பு. இவன் மனுஷ சாயல்ல இருக்கிறான், இவன் தேவ சாயல்ல மாறணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய தேவ சாயலையே தியாகம் செய்து தன்னை அந்த மட்டும் தாழ்த்தி இறங்கி வந்து எத்தனையோ கோடி தன்னை விசுவாசித்த ஜனங்களை, தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய ஊழியக்காரர்களை அவர் போல மாற்றிவிட்டார். அவர் முகத்தின் சாயலை போல மாற்றிவிட்டார். அல்லேலூயா! இதுதான் தன்னை தாழ்த்துவது. தன்னை தாழ்த்துவதுன்னா அப்படியே ரொம்ப ஏழ்மையா இருக்கிறது. தாழ்மை அல்ல. தன் கிரியைகளால் அதை காட்டினார், தன் அன்பை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு அதை தான் நம்ம செய்யணும். இன்னைக்கு நான் மாறிட்டேன்ல, இன்னைக்கு தெய்வ ரூபமாக மாறிட்டேன்ல, நான் என்ன பண்ணணும்னா, அவர் என்னை மாற்றியது எதற்காக? என்னை கொண்டு மனுஷ சாயலிலே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எண்ணுக்கடகான ஜனங்களை தேவ ரூபமாய் மாற்றுவதற்காக. நான் தேவ ரூபமாய் மாற்றப்பட்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து அந்த ஜனங்களுக்காக, எனக்காக இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை தாழ்த்தினாரோ அதே போல கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய நானும் என்னை தாழ்த்தி இந்த ஜனங்களுக்காய் நான் ஊழியம் செய்ய, பணிவிடை செய்ய, அப்படி நான் செய்யும் போது கர்த்தர் என்னை பெரியவனாய் மாற்றுவார். அவர் என்னை பெரியவனா மாற்றணும் இதெல்லாம் நான் செய்யல. ஆனா நான் இதை செய்யும் போது, நாம் இதை அவருக்கு உண்மையாய் செய்யும் போது, நம்மை தாழ்த்தும் போது, தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின் படி நாம் உயர்த்தப்படுவோம். ஹல்லேலூயா! ஐயோ, உயர்வுலாம் வேணாம் பிரதர், நான் பெரியவனா இருக்கலாம் வேணாம் பிரதர், நான் அப்படியே இருந்துக்கிறேன் பிரதர், அதுக்காக கர்த்தர் உங்களை அழைக்கல பிரதர். கர்த்தர் இந்த வேதத்தில் எவனாவது அழைச்சி அவனை சின்னவனா விட்டதா கிடையவே கிடையாது. அல்லேலூயா! அல்லேலூயா! இங்க பாருங்க, அடுத்தது வசனம் பார்க்குது. பிலிப்பியர் 2:8 அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஹல்லேலூயா! 9வது வசனம், ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, இவரை தாழ்த்த இவரை ஒருத்தர் உயர்த்திட்டாரு. அல்லேலூயா! அவர் தம்மை தாழ்த்துகிறார், தாழ்த்துகிற ஒருவரை கர்த்தர் உயர்த்துகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் உங்களை உங்கள் மேல் இருக்கிற அழைப்புக்கும் அபிஷேகத்துக்கும் உங்களுக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிற கடவுளுக்கும் உங்களை அர்ப்பணிக்கும் போது, தாழ்த்தும் போது, அவர் சித்தத்துக்கு நீங்கள் விட்டு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். அங்க பாருங்க, வசனம் சொல்லும் அடுத்தது, ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் அவரை உயர்த்தி, எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, இவரை எல்லாவற்றிற்கும் கீழாக தன்னை தாழ்த்தினார். தேவன் பிதா அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தினார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன தெரியுமா? அவருக்கு முன்பாக நம்ம தாழ்த்துறதும், இங்க பிதா நம்ம உயர்த்துறதும். அல்லேலூயா! அல்லேலூயா! எந்த அளவுக்கு எதுக்கு முன்னாடிலாம் நீங்க தாழ்த்துறீங்களோ அதுக்கு முன்னாடி நீங்க உயர்த்தப்படுவீர்கள். அங்க வசனம் சொல்லுது, அவர் எல்லாவற்றிற்கும் தன்னை தாழ்த்தினாரா? பிதா நாம செஞ்சாரு, இவ்வளோ தாழ்த்திட்டீங்களான்னு எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி விட்டார். அல்லேலூயா! சில பேர் எல்லாவற்றுக்கும் மேல உயரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எல்லாவற்றுக்கும் கீழே உங்களை தாழ்த்திக்கிட்டு தான் போயிட்டு இருப்பீங்க வசனத்தின்படி. இங்க பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது,
10வது வசனம், இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா! எவ்வளவு பெரிய உயர்வு! இந்த மாதிரி உயர்வு உங்களுக்கு வருங்க. அவர் உயர்த்தும் போது தாங்க இந்த மாதிரி உயர்வு வரும். எல்லாவற்றுக்கும் மேல உங்களை உயர்த்துவா. உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம்.